வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தோம்ல, அந்த பொங்கல் ஹாலிடேஸ் பற்றின வீடியோ தான் இது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் யார் யாருக்கு இந்த லீவ் அப்ளிகபிள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கலுக்கு வந்து 6 நாட்கள் வந்து விடுமுறைங்க. தமிழக அரசு வந்து சிறப்பான ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க. இந்த முடிவு வந்து நம்மள வந்து பல பேருக்குமே வந்து ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து எந்தெந்த கிழமையில வந்து நம்மளுக்கு லீவு, எப்போ வந்து நம்மளுக்கு அதுக்கு பதிலா வந்து ஒர்க்கிங் டே வைக்க போகிறாங்க, அதை பற்றின வீடியோ தான் வந்து இது. அது இல்லாமல் யார் யாருக்கெல்லாம் வந்து லீவ் வந்து இந்த லீவ் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிற பற்றின வீடியோ தான் நம்ம வந்து அவளோட எதிர்பார்த்துட்ருக்கோம்ல. வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவோட நம்ம வந்து எப்போ வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஜனவரி 17ஆம் தேதி வந்து விடுமுறை வந்து அறிவிச்சிருக்குங்க தமிழக அரசு. அதாவது என்ன அப்படின்னா, பொங்கல் பண்டிகை வந்து கொண்டாடுறதுக்கு நம்ம எல்லாருமே வந்து ஊருக்கு போவோம். அதை நினச்சி பார்க்கும்போது ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. வெளியூருக்கு இந்த விஷயத்தை கேட்டதுலேருந்து நம்ம பொங்கலுக்கு லீவுக்கு போகிறவங்க எல்லாருமே வந்து ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து பரவிட்டுருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா, பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வந்து 14, 15, 16 ஆகிய நாட்கள் வந்து ஏற்கனவே வந்து லீவ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 17ஆம் தேதியும் இப்போ வந்து விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது ஜனவரி 17ஆம் தேதி நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த லீவ் வந்து யார் யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கல்வி நிறுவனங்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குல்ல, அவங்க எல்லாருக்குமே ஜனவரி 17ஆம் தேதி வந்து லீவ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதனால் வந்து பொங்கல் பண்டிகையை வந்து கொண்டாடுறதுக்கு வெளியூருக்கு போகிறவங்க ரொம்பவுமே ஹாப்பி ஆகிட்டாங்கங்க. இந்த விடுமுறையை வந்து ஈடு செய்கிற வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எங்கே தான் உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதுக்கு பதிலாக வந்து உங்களுக்கு ஒர்க்கிங் டேயில் வந்து ஒரு டே வந்து வைக்க போகிறாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா 25ஆம் தேதி, ஜனவரி 25ஆம் தேதி வந்து உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் டேவாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பொங்கலுக்கு முந்தைய நாளான திங்கட்கிழமை, அதாவது ஜனவரி 13ஆம் தேதி வந்து லீவ் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வந்து கோரிக்கை வச்சுட்டு இருந்திருக்காங்க நிறையா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸு. அந்த மாதிரி வச்சுட்ருக்கும் ஒரு நிலையில் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, பொங்கல் பண்டிகை முடிஞ்சு ஜனவரி 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து விடுமுறை விட வேண்டும் அப்படின்னு சொல்லி பல கோரிக்கைகள் வந்து வச்சுட்டு இருந்திருக்காங்க. இதை வந்து நம்ம கவர்மெண்ட்டில் வந்து நல்ல தீர விசாரித்து ஒரு முடிவெடுத்து 17ஆம் தேதி வந்து எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு லீவ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நிஜமாகவே சூப்பரான ஒரு அப்டேட்டு. இந்த அப்டேட்டை வந்து நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணலாம். ஐயோங்க, நம்மளுக்கு ஒரு வழியாக வந்து ஒரு 6 நாள் கண்டினியூஸாக லீவு கிடச்சிருச்சு. நம்மளும் இந்த லீவை வந்து நல்லா ஜாலியாக யூஸ் பண்ணிவிட்டு பொங்கலை வந்து சிறப்பாக கொண்டாடலாம். நம்ம கவர்மெண்ட்டுக்கும் அப்படியே வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு தொடர்ந்து 6 நாள் லீவ் கொடுத்துருக்காங்கல்ல, அதனால தான். இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு என்னோடய சேனல் வந்து தொடர்ந்து வந்து பார்த்துட்டே இருங்க. நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்படியே கொஞ்சம் சேனலுக்கு ஆதரவு கொடுத்து வீடியோவை வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம வந்து மேலும் மேலும் வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.